వెంకటరమణ గోవింద గోవింద ఆపద ముక్కులవాడ నాథరక్షక గోవింద గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாயா. ஸோ நிறைய பேர் அகாமடேஷன் புக் பண்ணியிருப்பீங்க. அகாமடேஷன் பற்றின ஒரு காமன் டவுட் என்ன கேட்குறீங்க அப்படின்னாக்கா, 6 பேருக்கு மேலே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 பேர் நேம் வரமாட்டேங்கிறது, ஒரு 2 பேர் நேம் தான் வருது, டாப் 2 மட்டும்தான் செலக்ட் பண்ணிட்டு வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்ற 4 பேர் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அந்த புக்கிங் ஐடி மூலயமா தான் அந்த அகாமடேஷன் புக் ஆகுது. இந்த மேலே அந்த செலக்ட் பண்ணியிருக்க அந்த டாப் 2 பீப்புள் இருக்காங்க இல்லையா, உங்கள் அகாமடேஷன் டிக்கெட்டில் வந்து ஒரு 2 பேரோட நேம் வந்திருக்கு. பை டிஃபால்ட் வந்து சிஸ்டமே வந்து அதை பிக் பண்ணிடும். அதில் வந்து அவங்க 2 பேரும் கம்பல்சரியாக வந்தாகணும். பாயிண்ட் நம்பர் 1, அவங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துன்னு வரணும். ஸோ அவங்க வந்து அந்த ஐடி ப்ரூஃபை காமிச்சிட்டு நீங்கள் வந்து அகாமடேஷன் நீங்கள் செக்இன் பண்ணிக்கலாம். எங்கே வந்து அகாமடேஷன் கிடைக்கும்ன்றது வந்து இப்போவே வந்து உங்களுக்கு தெரியாது. கீழே வந்து அலிப்பிரி டோல்கேட்டில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க, உங்கள் அகாமடேஷன் ரெசிப்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணுற சமயத்தில் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். எங்கே போய் நீங்கள் வந்து எந்த சப் என்கொயரி ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ரூம் கீஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அகாமடேஷனுக்கான ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் கீழே வந்து உங்கள் அகாமடேஷன் ஸ்லிப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஆகணும். இந்த 2 அண்ட் விஐபி பிரேக் தர்ஷன் கோட்டா வந்து இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னேன். விஐபி பிரேக் தர்ஷன் பற்றி ஒரு ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு வந்து சில இன்சைட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். பிகாஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. பட் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். சம்வேர் அரௌண்ட் அக்டோபர் அண்ட் நவம்பர் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் ஸ்டில் உங்களுக்கு எவ்வளோ ப்ரீஃபாக இதை பற்றி என்னதுன்னு சுத்தமாக தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா, ரஃப் ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னாக்கா, ஒரு காலகட்டம் வரைக்கும் ஸ்பெசிஃபிக் விஐபிஸ்க்கு மட்டும்தான் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்லாட்டில் வந்து தர்ஷன் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூட்டம் அந்த தர்ஷனில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். காமன் க்ரௌடோட ரொம்ப மிங்கிள் ஆகாமல் அவங்க தர்ஷன் மட்டும் பார்த்துட்டு அவங்க வெளியில் வரா மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்லாட் இருக்குது. இந்த டைம் ஸ்லாட் வந்து முக்கால்வாசி இந்த சஹஸ்ரநாம அர்ச்சனா இந்த சேவாலாம் முடிச்சுட்டு, பட் இந்த திவ்ய தர்ஷன் கியூ முன்னாடிலாம் திவ்ய தர்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருந்தது, இப்போ கிடையாது. அதாவது நடப்பாதை மூலமாக வரவங்களுக்கு வந்து பிரத்யேகமாக ஒரு தர்ஷன் இருக்கும். ஸோ இந்த திவ்ய தர்ஷனுக்கும் இந்த சேவாக்கும் அந்த சுப்ரபாத தோமாலா சஹஸ்ரநாம அர்ச்சனா சேவாக்கும் நடுவில் வந்து இந்த விஐபிஸ்க்கெல்லாம் வந்து தர்ஷன் கொடுத்துருந்தாங்க. விஐபிக்கு வந்து பெரிய ஒரு கேட்டகரி வச்சுருந்தாங்க, L1 L2 L3 அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ரீம் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வருவாங்க, ஆடிட்டர்ஸ், திருமலா திருப்பதி தேவஸ்தானமோட ஆடிட்டர்ஸ் வந்து அலௌடு, அண்ட் நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி எக்கச்சக்க கேட்டகரிலாம் வச்சுருந்தாங்க. இதுக்கெலாம் வந்து ஜேஇஓ அப்ரூவல் அந்த ப்ராசஸ்லாம் உண்டு. அவங்களாம் அப்ரூவ் பண்ண அப்புறம் இவங்க பாட்டு தர்ஷன் வந்துட்டு போவாங்க. பட் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த விஐபின்ற கான்செப்டை வந்து ரிமூவ் பண்ணாங்க. அரௌண்ட் 2019 வந்து என்ன பண்ணாங்க, இவங்களாம் தான் விஐபி அப்படி முடிவு பண்ணுறது வந்து விட்டுட்டாங்க. யார் வேணாலும் இந்த விஐபி கோட்டா மூலமா நீங்கள் தர்ஷன் பார்க்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டுக்குன்னு சில ப்ரிவிலேஜஸ் இருக்குது. நீங்கள் எந்த ட்ரஸ்ட்டில் வேணாலும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். டிடிடியில் வந்து நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி அன்னதானம் ட்ரஸ்ட்டு, பிஐஆர்ஆர்டி, அந்த மாதிரி நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. நீங்கள் எந்த ட்ரஸ்ட்டுக்கு வேணாலும் டொனேட் பண்ணலாம். இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் டொனேட் பண்ணும்போது என்னன்னாக்கா ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கும். எல்லா ட்ரஸ்ட்லையும் ஒவ்வொரு ப்ரிவிலேஜ் இருக்குது. இப்போ அன்னதானம் ட்ரஸ்ட்டில் அதுக்குன்னு தனி ப்ரிவிலேஜ் இருக்கும். இப்போது இந்த இதில் வந்து வேறு ஏதாவது ப்ரிவிலேஜ் இருக்கும். இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டில் வந்து இந்த விஐபி பிரேக் தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. அதாவது 10,000 ரூபாய் இல்லைன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே யார் டொனேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த விஐபி கோட்டா, இந்த பிரேக் தர்ஷன் கோட்டாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு தர்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 10,000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டு டைரெக்டாக நான் வந்து தர்ஷன் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக கிடையாது. அது தவிர நீங்கள் தர்ஷன் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கணும். நான் நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, 500 ரூபாய் டிக்கெட்டு, 300 ரூபாய் டிக்கெட்டு இவ்வளோ அலாட் பண்ணுறாங்க, 1000 டிக்கெட் அலாட் பண்ணுறாங்க, 200 டிக்கெட் லகு தர்ஷனில் பண்ணுறாங்க, மகா லகு தர்ஷனில் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எது விருப்பப்படுறீங்களோ, எது அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு அது ஓப்பன் ஆகுது. சரி, இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு எப்படி டொனேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா,
நீங்கள் ஹோம் பேஜ் லாகின் பண்ணுறீங்க இல்லையா, திருப்பதி பாலாஜி .ap.gov.in, அதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேலே ஒரு 3 லைன் போட்டு 3 பேரலல் லைன் போட்டுட்டு ஒரு டேப் இருக்கும். அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டொனேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டொனேஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு நேவிகேட் பண்ணிட்டு அதுவே உங்களுக்கு கைட் பண்ணும். இவ்வளோ அமௌண்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவ்வளோ பிரேக் தர்ஷன் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டொனேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு நீங்கள் வேணால் புக் பண்ணிக்கலாம். ஜனவரி அண்ட் பிப்ரவரி மாதத்துக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓம் நமோ வெங்கடேசாயா. Om Namo Venkatesaya. First thing is regarding accommodation. So today many people would have booked their accommodation tickets. So you may be 6 in number going for darshan, but in your accommodation receipt only 2 people's name would have been reflected. So what about the other 4? Persons whose name is reflected in your accommodation slip, either of you should carry your ID proof and produce your ID proof while collecting room keys. Point number 1. Whether you know where is your accommodation beforehand itself? No. At the time of scanning your accommodation receipt at Alipiri toll gate, you have to scan your accommodation receipt at Alipiri toll gate or Alipiri Mettu or wherever. You will be receiving a message after some point of time. You will be receiving a message as to where you have to report to, which sub-inquiry office you may have to report. So directly you have to go to that sub-inquiry office and collect your room keys. Before such time, you will not know where is your accommodation. Accommodation is not your choice. It is done purely by the system without any human intervention. And this is point number 1 regarding accommodation. Regarding break darshan tickets, what is VIP break darshan? So I would like to give you a few insights because today afternoon at 3 p.m. VIP break darshan tickets is going to be released for the month of January and February. Yesterday I told you how many slots are allotted for Laghu darshan, for Mahalaghu darshan for 500 rupees, 300 rupees, etc. But some people still have doubts regarding what is VIP break darshan. So I would like to give you a few insights on that. First thing, a couple of years back, some 4-5 years back, specific VIPs were allowed to have darshan at a specific time slot. This time slot is usually after Sahasranama Archana and before Divya Darshan. Divya Darshan is nothing but specific darshan ticket that is allotted to footpath pilgrims. So between these two time slots, there is a specific time slot for VIPs. VIPs mean actors, actresses, presidents, prime ministers, even auditors of Tirumala Tirupati Devasthanam. Even they were allowed to have their darshan quota. But after a point of time, what they did was they abolished all this VIP quota, that is specific actors, actresses, chief ministers, prime ministers. They said even common public can have darshan at VIP time slot by contributing to a trust called Srivani Trust. So there are many trusts in TTD. You might be knowing Annadanam Trust, BIRRD. Many trusts are there. Srivani Trust is one of the trusts in TTD. Even Go Samrakshana Trust. So many trusts is there. So if you contribute to Srivani Trust, if you contribute an amount of 10,000 rupees or above at one go, if you contribute, you will be given a privilege. This privilege is nothing but having a break darshan in TTD. You can go and have a break darshan, VIP darshan in Tirumala Tirupati Devasthanam using this contribution. This is an additional privilege. So there are many privileges in many trusts. See, in Annadanam Trust there is separate privilege. In Srivani Trust you have something called VIP break darshan. So all you have to do is, in case you want to actually have a VIP break darshan, see, you might be having very old people at your homes who cannot actually stand in long queues, who cannot afford to stand for a long point of time, but still you may want a darshan. And so those people can actually
avail this privilege by contributing to this trust. What this trust basically does is it renovates all the destructive damages in many temples. So this is the idea behind the trust. And what you have to do is, once you log into the official website of TTD, that is tirupatibalaji.ap.gov.in, you go to the top right hand side corner where you see a three parallel lines, right, where you see the special entry, darshan, accommodation, all those options you see. There is an option called donation. You click on that option and you can see an option for Srivani Trust donation. When you click on that, it will auto navigate to the donation page, and there you will find what all privileges Srivani Trust has. You can even contribute below 10,000. They do accept even 1 rupee, but in case you contribute above 10,000, you will be allotted a particular privilege. And one more thing, once you contribute as a donation 10,000 rupees and above, you have to procure your darshan tickets to avail break darshan. Darshan ticket is getting released today at 3 p.m. So just refer to my earlier video, yesterday's video, on the quota that is actually available. 500 rupees darshan, 300. You may have to pay additional amount for procuring the darshan ticket. This is yet another clarity which I would like to give you. So today darshan tickets are getting released for these donors. So let me know in case you have further queries. Thank you for watching. Om Namo Venkatesaya. Oh.